நந்தினி நந்தினி நில்லு. சம்மந்தமே இல்லாம ஃபியூச்சர்ல கஷ்டம்னு சொல்ற. என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வேணாம்ப்பா. என்ன விட்டுரு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நந்தினி டேய், என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு இவ தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. யாரு? நானா? நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன். நீ தான் தேவையில்லாம பேச ஆரம்பிச்சிட்ட. நான் சாதாரணமா என் மனசுல தோணுனதா சொன்னேன். அதுக்கு நீ தான் ஓவரா பேசிட்டு இருக்க. உன் மனசுல தோணுச்சுன்னு என்ன பத்தி நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? நான் அதை கேட்டுட்டு சும்மா போகணுமா? அப்படிலாம் என்னால போக முடியாது. நான் நடந்துக்கிறது உனக்கு பிடிக்கல, நீ நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு நமக்கு கல்யாணம்? அதான் வேண்டான்னு சொன்ன. கல்யாணம் வேணானா எனக்கும் சந்தோஷம் தான். நான் தப்பிச்சேன். நீ தப்பிக்கல, நான் தான் உன்கிட்ட இருந்து தப்பிச்சேன். உன்னை போய் ஏன் தலையில கட்டி வைக்க பார்த்தாங்க பாரு. உன்னதான் ஏன் தலையில கட்டி வைக்க பாத்திருக்காங்க. ஏய் ஏய் ஏய், ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேய், நீ எதுவும் அவகிட்ட கேட்காதடா. அவகிட்ட இப்ப பேசுறதே வேஸ்ட். ஏன் கிட்ட பேசுறது வேஸ்ட்னா அதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு இருக்கணும்? நான் போறேன். ஓ ஏய் நந்தினி, நந்தினி, என்னடா இப்படி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் என் தலை எழுத்துறா. சரிடா, இப்ப அவ பாடி தனியா கிளம்பி போயிட்டு இருக்காளே, எங்க தான் போறா? டேய், அவளுக்கு நாளைக்கு ஏதோ செமஸ்டர் இருக்கு, அதுக்கு படிக்கணும்னு போய் சொல்லிட்டு போறா. உண்மையிலே அதெல்லாம் காரணம் இல்ல, என் மேல உள்ள கோவத்துல தான் அவ கிளம்பி போறா. டேய், இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப தூரம்டா. அவ எப்படி அவ்வளவு தூரம் நடந்து போவா? இந்த வண்டி எடுத்துட்டு போய் அவளை பஸ் ஸ்டாண்ட்லயே விட்டுட்டு வா போ. டேய், வீம்புக்கு கிளம்பி போறவள நான் ஏன் டிராப் பண்ணணும்? அவ நடந்தே போட்டோம். டேய் டேய் அருளு, என்ன அவன் இப்படி பேசிட்டு போறான்? ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் என்னையும் வானதி மாதிரி வராதுப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி பாத்துக்கலனாலும் எங்களுக்குள்ளெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் 5 கிலோமீட்டராவது இருக்குமே. நந்தினி எப்படி அவ்வளவு தூரம் நடந்து போவா? சரி, நாமளே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம். நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொங்க வச்சு சாமி கும்பிடுவோம்ல. இன்னைக்கு விட்டா அதுக்கப்புறம் நல்ல நாளே இல்ல. அதனால இன்னைக்கே பொங்க வச்சு சாமி கும்பிட்டுலான்னு இருக்கேன். சொல்லவே இல்ல. அத சொல்லதான் காலையில இருந்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நீதான் எந்திரிக்கல. ஏன் இப்படி எல்லாத்தையும் கடைசி நேரத்திலே சொல்றீங்க? எல்லாத்துலயும் என்ன முந்திரதே உங்களுக்கு வேலையா போச்சுல. ஆமா, வீடெல்லாம் கழுவி விடாம அப்படியே பொங்கல் வச்சா எப்படி? இல்ல கல்யாணி, வீடெல்லாம் கழுவி விட்டாச்சு. சாமி கும்பிடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். நீ குளிச்சிட்டு வந்தனா பொங்கலை படைச்சு சாமியை கும்பிட்டுலாம். எல்லாத்தையும் நீங்களே ரெடி பண்ணிட்டு என்கிட்ட சொல்றதுக்கு நீங்க சொல்லாமலே இருக்கலாம். அவமானமா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத கல்யாணி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை நான் எப்பவுமே பிரிச்சு பார்த்ததே இல்ல. காலையில தேதி கிழிக்கும் போதுதான் நான் கவனிச்சேன். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, நல்ல நேரம் 6:07 போட்டிருந்தது. அதனாலதான் சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டேன். அப்பவும் நான் உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், நீதான் எந்திரிக்கல. அதனாலதான். ஓ, இப்ப நான் காலையில சீக்கிரமா எந்திரிக்கல, அதுதான் உங்களுக்கு காரணமா போச்சுல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கல்யாணி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இது நம்ம வீடு, நம்ம வீட்டு விசேஷம். நீயே உன் கையால பொங்கலை படிச்சு பூஜை ஆரம்பிச்சிரு. இருங்க, குளிச்சிட்டு வரேன். அண்ணா, நான் கல்யாணியை கூட்டிட்டு கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்லைண்ணே, எப்பவும் போல ஒரு சின்ன மனஸ்தாபம் தான். சரிப்பா, கூட்டிட்டு போ. சரிண்ணே. அருளே, வா போலாம். மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமி கும்பிட போறாங்க. நான் எப்படிமா வர்றது? நீங்க போயிட்டு வாங்க. அருளு, பெரியப்பா, கோயிலுக்கு கூப்பிடுறப்ப வரலன்னு சொல்லக்கூடாது. அப்பா அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வா. சரி பெரியப்பா, நான் வரேன் பெரியமா. சாமி கும்பிடலாம் நினைக்கும் போது இப்படி ஒரு சங்கடம். பாவம், குணசேகரன் அருளுக்கும் போறதுக்கே மனசு இல்ல. அருளையும் நாம நம்ம புள்ளைய தானங்க பாக்குறோம். அப்புறம் ஏங்க கல்யாணி நம்மள எப்பவும் பிரிச்சே பாக்குறா?
ஒரே நேரத்துல தானங்க நம்ம 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ ஏன் கல்யாணத்துக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறோம்னு நினைக்கிற? எப்பவும் போல சாமி கும்பிடுறோம்னு நினைச்சுக்கோ. அடுத்த முறை பொங்கல் வச்சு படைக்கும் போது கல்யாணி கையாலே பூஜை பண்ண சொல்லுவோம். அவளும் சந்தோஷப்படுவாள்ல. சரிங்க, அப்படியே பண்ணிடலாம். சரி சரி வாங்க எல்லாரும் சாமி கும்பிடுவோம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலகத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகந்தேலே கடவுளே. மாமா பாத்து வா. வணக்கம் மச்சான். வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். வணக்கத்தை. வாங்க மாமா. மாப்பிள வா வரதா. மாமா ஆமா வரலட்சுமி. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இந்த பக்கமா வந்தோம். நேத்தே நீங்க பொங்க வைக்கிறதா சொன்னீங்கல்ல, அதே பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நல்ல விஷயம் தானே, சேர்ந்தே சாமி கும்பிடுவோம். மணிமேகலை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க. அத்தை, நீங்க பாட்டு பாடுங்க. உருவாய் அருவாய் உலத்தாய் இலத்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதியாய் ஆறுமுகனான பொருள் நீ அருளல் வேண்டும்.